ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிகேனுடைய பார்ட் 2 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப்பும் லைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் எடுக்கிற எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நிறைய பேர் வந்து கேட்குறீங்க பிடிஎஃப் அவைலபிளாக இருக்கா அப்படின்னு. பிடிஎஃப் நம்மக்கிட்ட எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அவைலபிளாக தான் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் ஃபீஸ் மட்டும் பே பண்ணிவிட்டு மற்ற எல்லாமே நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எல்லா பிடிஎஃப்பும் மெட்டீரியல்ஸுமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே நம்ம வந்து பிடிஎஃப் கொடுத்துருவோம். அதை பேஸ் பண்ணி நீங்கள் படித்தாலே போதுமானது தான். இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ ஒன்று அப்டேட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ வாங்க என்னென்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். எந்த உயிரினம் தூங்கிய பிறகு இறந்து போகும்? எந்த உயிரினம் தூங்கிய பிறகு இறந்து போகும்? எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எறும்பு தான் வந்து பார்த்திங்கன்னா தூங்குனதுக்கப்புறம் இறந்துடும். அடுத்தது எந்த பழம் சர்க்கரை இல்லாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவல் பழம். தேர்டு ஒன் பாருங்கள். எந்த உயிரினத்திற்கு எல்லாமே இரட்டிப்பாக பெரியதாக தெரியும்? எந்த உயிருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாகவும் தெரியும், பெருசாகவும் தெரியும். எது பார்த்தீங்கன்னா யானை. அடுத்தது எந்த வைட்டமின் பழங்கள் மற்றும் காய்கறிகளில் காணப்படுவதில்லை? எந்த பழம் அப்படின்னு பழத்துலேயும் சரி காய்கறிகளையும் சரி காணப்படாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இந்தியாவில் மொத்தம் எத்தனை மாநிலங்கள் உள்ளன? இந்தியாவில் மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 28 மாநிலங்கள் இருக்குது. ஓவராலாக நம்மளுக்கு 28 மாநிலங்கள் இருக்குது. ஓகேவா? அடுத்தது மேகி சாப்பிடுவதால் உடலில் எந்த பகுதி பாதிப்பாகுது அப்படின்னு கேட்குறாங்க. மேகி நம்ம சாப்பிட்றது தப்பு. ஸோ இதுக்கு மேலே சாப்பிடாதீங்க. மேகி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்லீரலில் வந்து பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இந்தியாவில் அதிகம் பயிரிடப்படும் மசாலா பயிர் எது அப்படின்னு கேட்குறாங்க. அதிகமாக நம்ம இந்திய நாட்டில் வந்து மிளகாய் தான் உற்பத்தி அதிகமாக செய்வாங்க. ஓகேவா? 8th கொஸ்டின் பாருங்கள். எந்த மாநிலம் இந்தியாவின் தேவபூமி என்று அழைக்கப்படுகிறது? தேவபூமி அப்படிங்கிறது எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகண்டம். பார்த்தீங்களா? உத்தரகண்டத்தை தான் நம்ம சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பாருங்கள். தாஜ்மஹால் கட்ட எவ்வளவு நேரம் ஆனது? தாஜ்மஹால் கட்டுறதுக்கு மொத்தமாக 22 வருஷம் ஆச்சு. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த நாட்டு மக்கள் அதிக பூஜை பிரார்த்தனை செய்கிறார்கள்? இப்போது நம்ம பெரும்பாலும் வந்து வீடு கட்டினாலோ பெயர் வச்சாலோ குழந்தைங்களுக்கு பெயர் வச்சாலோ இல்லை குழந்தைங்க வந்து பெரிய பொண்ணுங்க ஆனாலும் வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பூஜை செஞ்சால் நல்லாயிருக்கும்னு சொல்லி நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா தான் ஃபஸ்ட்டாக இருக்குது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? அடுத்தது வந்து பாருங்கள். அதிக அளவு எண்ணெய் உணவு உட்கொள்ளும் மனிதனுக்கு எந்த நோய் ஏற்படலாம்? அதிகமாக நம்ம எண்ணெய் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மலச்சிக்கலில் வந்து பிரச்சனை அதிகமாக வரக்கூடும். அடுத்தது எந்த நாடு பறக்கும் காரை உருவாக்கியுள்ளது? எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் வந்து பறக்கிற கார் வந்து உருவாக்கப்பட்டது. அது ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1956. அடுத்தது எந்த விலங்கால் தன் நாக்கை வெளியே நீட்ட முடியாது? எந்த விலங்கால் தன் நாக்கை வெளியே நீட்ட முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலை. ஆன்சர் முதலை. அடுத்தது மனித உடலில் எந்த பகுதி வியர்க்காது? மனித உடலில் எந்த பகுதி வியர்க்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதடுல. ஓகேவா? அடுத்தது மசாலா பொருட்களில் ராஜா என எதை கூறுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருமிளகு தான் கூறுவாங்க. ஓகேவா? ராஜா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருமிளகு, மசாலாக்களின் ராணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய். ஓகேவா? ஏலக்காய் தான் மசாலாக்களில் ராணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது யூடியூபில் முதல் வீடியோ எப்போது பதிவேற்றப்பட்டது?
எப்போது முதல்ல யூடியூப் ஆரம்பித்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2005. அடுத்த கேள்வி பாருங்கள். விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட முதல் எலி எந்த நாட்டினரால் அனுப்பப்பட்டது? விண்வெளிக்காக ஒரு எலி அனுப்பப்பட்டது. அது எந்த நாட்டினால அனுப்பப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ். 18வது, எந்த நிற ஆடையை அணிந்தால் மனிதனுக்கு அதிக வெப்பம் உணரப்படும்? எந்த நிறம்? ஒருத்தங்க வந்து ட்ரெஸ்ஸை போடும்போது, ஒரு ஆண் வந்து எந்த ட்ரெஸ்ஸு போடும்போது அவங்களுக்கு அதிகமாக வெப்பமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு நிறத்தை அணிந்திருக்கும்போது. ஓகேவா? அடுத்தது, ஆழ்ந்த தூக்கத்தில் உறங்கும் விலங்கு எது? ஆழ்ந்த தூக்கத்தில் உறங்கும் விலங்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவாலா. அடுத்தது, தேயிலையில் நெய் சேர்த்து கொடுத்தால் எந்த நோய் 2 நாட்களில் குணமாகும்? தேயிலையில் நெய் சேர்த்து கொடுத்தால் எந்த நோய் 2 நாட்களில் குணமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிமோனியா. ஆன்சர் நிமோனியா. நெக்ஸ்ட் ஒன், எந்த நோய் வந்தால் மனிதனால் உருளைக்கிழங்கு சாப்பிட முடியாது? எந்த நோய் வந்தால் மனிதனால் உருளைக்கிழங்கு சாப்பிட முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் இருக்கிறவங்க அதிகமாக கிழங்கு சாப்பிடக்கூடாது. அடுத்தது, எந்த விலங்கில் பால் கருப்பு நிறமாக இருக்கும்? எந்த விலங்கின் பால் கருப்பு நிறமாக இருக்கும்? காண்டாமிருகம். ஆன்சர் காண்டாமிருகம். அடுத்தது, எந்த நாட்டில் அதிக ஏரிகள் உள்ளன? எந்த நாட்டில் அதிக ஏரிகள் உள்ளன? பின்லாந்து. ஓகே. அடுத்தது, முட்டையின் கிண்ணம் என்று எந்த மாநிலத்தில் அழைக்கப்படுகிறார்கள்? முட்டையின் கிண்ணம் அப்படிங்கிறது எங்கே சொல்லப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம். அடுத்தது வந்து பாருங்கள், சிலந்தி உணவு மற்றும் நீர் இல்லாமல் எவ்வளவு காலம் உயிர் வாழ முடியும்? சிலந்தி வந்து பார்த்திங்கன்னா உணவும் இல்லாமல் நீரும் இல்லாமல் எவ்வளோ காலம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் வரை இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, ஏழைகளின் மரம் என்ற எதை அழைக்கிறார்கள்? ஏழைகளின் மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூங்கில தான் அழைக்கப்படுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், காந்திஜிக்கு முன் இந்திய நோட்டுகளில் எந்த படம் இருந்தது? காந்திஜிக்கு முன்னால் வந்து இந்திய நோட்டுகளில் என்ன படம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோக தூண். அடுத்தது, ஆந்தை தன் தலையை எத்தனை டிகிரி வரை சுழற்ற முடியும்? ஆந்தை தன் தலையை எத்தனை டிகிரி வரை சுழற்ற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 270 டிகிரி. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், வானவில் நடுவில் எந்த நிறம் இருக்கும்? வானவில் நடுவில் எந்த நிறம் இருக்கும்? பச்சை நிறம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பெப்சி எந்த நாட்டின் நிறுவனம்? பெப்சி எந்த நாட்டின் நிறுவனம்? அமெரிக்கா. அடுத்தது, தக்காளி எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது? தக்காளி வந்து அமெரிக்கா நாட்டில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்து வந்து லாஸ்ட் ஒன் பாருங்கள், காகம் எந்த நாட்டின் தேசிய பறவை? காகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூட்டானுடைய தேசிய நாட்டு பறவை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோஸ் வந்து மேக்ஸிமம் ஜிஎஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு 75 கேள்விகள் கேட்கப்படுவாங்க. ஸோ டெய்லி நம்ம வந்து ஜிஎஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வீடியோ வேணும்னாலும், இல்லை எனக்கு இந்த வீடியோ பார்க்க முடியாது அப்படின்னா நீங்கள் பிடிஎஃப் கூட வாங்கி நம்மக்கிட்ட படிச்சுக்கலாம். நான் கொடுக்குற இந்த பிடிஎஃப் மட்டும் நீங்கள் படித்தாலே போதுமானது. ஜென்ரல் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதும் நான் அப்டேட் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேங்களா? இதுக்கு வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் பே பண்ணிவிட்டு பிடிஎஃப் எல்லாமே நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே நம்மக்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறது நான் மறக்காமல் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்துட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. இதுக்கு ஃபீஸ் னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 299 மட்டும்தான். 299 நீங்கள் பே பண்ணிவிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா பிடிஎஃப்புமே உங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விட்டுருவோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குரூப் 4 எக்ஸாம் எழுதுகிறவங்களா இருந்தாங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.